நான் பேசுறது கேக்குதுல்ல? சாப்பிடலாம் சார். கே- கேக்குது பிரகாஷ் சார். ஷாலினி மேடம். ஆக்சுவலா என்னோட நேம் சதாம் ஹுசேன். நான் ஒரு 8 இயர்ஸா சென்னையில ஒர்க் பண்றேன். அண்ட் 4 இயர்ஸ் நான் மஸ்கட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளம்பிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுக்காக நான் இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்காக தர்மா சார் அட்டெண்டட். ஓகே. ஸோ பிரகாஷ் அண்ட் ஷாலினி உங்களை பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நோட் மட்டும் சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சரிங்களா? பிரகாஷ் நீங்க சொல்லிடுங்க. பிரகாஷ் கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்போ எங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல சார், நான் சாரி, மியூட்ல போயிடுச்சு. சொல்லுங்க. ஒர்க் பண்ணல சார், சும்மா சார் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். பிகாம். எப்படி பிகாம் படிச்சுட்டு இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? சொன்னேன் சார், அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்க சார். ஓகே நான் ஓகே ஓகே. படிக்கலாம். சரி ஓகே. இப்போ எந்த நேட்டிவ்ல இருக்கீங்களா நீங்க? காரைக்கால் தான் சார். காரைக்கால். ஓகே ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க இங்க? இதுக்கு முன்னாடி HAC கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். ஓகே ஓகே. ம். சரி. பிளம்பிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல இந்த ஃபீல்டை பத்தி? ஐடியா இருக்கு சார். ஓகே ஓகேங்க ஓகே. நெக்ஸ்ட் ஷாலினி மேடம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு டூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க? என்னோட நேட்டிவ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபயர் ஃபைட்டிங்ல டாக்குமெண்ட் கொஞ்சம் கண்ட்ரோலரா சவுண்டா பேசுங்க. இருக்கேன். வாய்ஸ் பிரேக் ஆகும். ஆமா. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. இப்போ கேக்குதா சார்? கேக்குது கேக்குது. நான் ஆக்சுவலா ஃபயர் ஃபைட்டிங்ல டாக்குமெண்ட் கண்ட்ரோலரா இருக்கேன் சார். ஓகே. எங்க ஒர்க் பண்றீங்க? இங்க சின்னமலை சார், சைதாப்பேட் கிட்ட. ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ ஆமா இந்த சார். கிளாஸ் அட்டன் பண்றது வந்து நான் எப்படி, என்ன கம்பெனி ஆக்சுவலா சின்ன முறைனா? சின்னமலையில வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் சார். கிரவாக்டிக்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஓகே ஓகே. சரி ஓகே. இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு புது. ராமச்சந்திரன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ம். அதான் சார் ஃப்ரெஷர் சார். ஓகே ஓகேம்மா. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேம்மா. ஓகே ஓகே. சரி, ராமச்சந்திரன் சார். ஆக்சுவலா கொஞ்சம் பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கார்ல. குட் ஈவினிங். குட் ஈவினிங் குட் இல்ல ஈவினிங். இல்ல, ஆமாமா பிஸி தான். ஆக்சுவலி எங்க இன்னைக்கு மீட்டிங் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. நான் ஆக்சுவலி அபுதாபியில் ஒர்க் பண்ணிட்டு ஓகே ஓகே சார். மீட்டிங் போஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி எனி சரி. இன்ஃபர்மேஷன், ஆ அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நோ நீங்க இஷ்யூஸ். நான் அபுதாபில இப்ப என்ன மீட்டிங் நடந்துட்டு ஃபீல்ட்ல சார் இருக்கோம். ஒர்க் பண்றீங்க? ம். நான் எம்இபி. எம்இபில தான். ஓகே ஓகே. எப்படி டிசைன்ல ஆமா இருக்கீங்களா இல்லாட்டா எப்படி சார்? ஆமா ஆமா. இப்போ நான் ஆக்சுவலி டிசைன்ல இருக்கேன். மெக்கானிக்கல் சைட் டிசைன்ல இருக்கேன். எலக்ட்ரிக்கல் ஆல்சோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே ஓகே. ஓகே சார். அதுக்கு பிரேக், கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நான் வந்து கார்ல உட்காந்து மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆ ஆ சரி சார், நோ இஷ்யூ. நான் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நீங்க அப்புறமா ரெக்கார்டிங் வீடியோ கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேபி டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்கு. நான் கண்டினியூஸா இருப்பேனான்னு தெரியாது. சரி ஓகே ஓகே. நோ இஷ்யூ சார், நோ இஷ்யூ. தேங்க்யூ. மிஸ்டர். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிஸ்டர் கார்த்திக்.
Mr. Karthik, கார்த்திக் வந்து பேசல. சரி, ஓகே, நோ இஷ்யூ. சரி, நான் இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த சிஸ்டம் நாம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் எடுக்கிறது ஒரு சைடு இருந்தாலும், நீங்க வந்து எந்த அளவுக்கு என்கிட்ட கொஸ்டின்ஸ் பண்றீங்களோ, அதை வச்சு நீங்க வந்து கத்துக்கிற முடியும். ஓகேங்களா? நான் எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்தும் நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணி, அந்த பிபிடில இருந்தா நான் உங்களுக்கு டைரக்டா எடுக்க போறேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, சார் இது எங்க இருந்து வந்ததுன்னு என்கிட்ட நீங்க கொஸ்டின் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க எந்த டைம்னாலும் பண்ணலாம். பட் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரீ டைம்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்க ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? சரி, ஓகே. ஸோ வாட் இஸ் அ ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்? ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இதை பத்தின ஐடியா உங்களுக்கு இருக்கா முதல்ல? இஸ் எனி ஒன், யாருக்காச்சும் இருந்தா நீங்க சொல்லலாம். ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு ஐடியா இருந்தா சொல்லலாம். இல்லாட்டா நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றேன். எனி ஒன்? பிரகாஷ்? No idea, sir. நோ ஐடியா. சரி, ஓகே, ஓகே. ஃபயர் ஆக்ட் ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க, சொல்லுங்க. ம். ஃபயர் ப்ரொடெக்ஷன் பண்றோம். ஆக்சுவலி இப்போ இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்லி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதோட எஃபெக்ட்ல இருந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ற சிஸ்டம் தான் ஃபயர் ப்ரொடெக்ஷன். சரி, அண்ட் ஓகே சார், ஆல்சோ ஓகே. எனக்கு தெரிஞ்ச அண்ட் ஆல்சோ ஃபயர் அலாரம் சிஸ்டம் ஆல்சோ சார். அது வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஃபயர் வரும்போதும் எல்லாத்துக்கும் அலர்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது வந்து ஃபயர். சரி, ஓகே சார், ஓகே. ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இன் டெப்தா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நம்ம எதுக்கு பண்றோம்னா, லைஃப் சேஃப்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி சேஃப்டி. ஓகேங்களா? லைஃப் சேஃப்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பேஷண்ட் வந்து கால்ல அடிபட்டு வந்து படுத்து கிடக்காங்க. அவங்கனால எந்திரிச்சு இப்போ ஒரு ஃபயர் ஆகும்போது எஸ்கேப் ஆக முடியுமா? முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபயர் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணாட்டினா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இன்ஜூர்டா இருக்காங்க. அகைன் இன்ஜூர்ட் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபார் அ லைஃப் சேஃப்டி அண்ட் ஆல்சோ ஏ ப்ராப்பர்ட்டி சேஃப்டி ஆல்சோ. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி சேஃப்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாஸ்பிட்டலே எடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தோம்னா சிடி ஸ்கேன், அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 crores 3 crores இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த காஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபயர் ஆகும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பேர்ன் ஆகி, ஸோ இன்னும் வந்து டேஞ்சரஸா இதாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம். சரிங்களா? எவ்ரி ஒன், ஆக்சுவலா இந்த மீட்டிங் டைம் வந்து ஒரு 9 மினிட்ஸ்ல வந்து டிஸ்கண்டினியூ ஆகும். திருப்பி வந்து ஜாயின் பண்ணிருங்க. சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனா நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்க நான் ரைட்டிங்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? The aim of a fire protection system is to protect a building's occupants and minimize the damage associated with fire. Overall, the goal is to provide the widest possible window for a safe evacuation, whilst also reducing potential repair cost. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது வந்து லைஃப் சேஃப்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி சேஃப்டி.
இதை பத்தி தான் இதுல வந்து டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கேன் பி கேட்டகரைஸ்டு as either active or passive system. While active system are designed to help fight fires such as fire alarm and sprinklers. Passive fire protection system என்னன்னு பார்த்தீங்கன்னா describes the structural measures which prevent the passage of flames and smoke. ஆக்சுவலா ஆக்டிவ் சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னா ஃபயர் அலாரம் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அதெல்லாம் ஆக்டிவ் சிஸ்டம். பாசிவ் சிஸ்டம் என்னன்னா நம்ம எஸ்கேப் ஆறதுக்கான ரூட் தான் பாசிவ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுல நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஆர் எ சீரியஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு டிடெக்ட் fires and mitigate the negative impacts. Fire protection system includes alarm suppression system and a sprinkler system, extinguisher, and any technology that allows you to alert people or monitor the fire. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து இப்ப ராமச்சந்திரன் சார் சொன்னாரு, ஓகேங்களா? ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபயர் எப்படி ஆகுது, அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் சப்ளை இருக்கும்போது தான் ஃபயர் ஆகும், ஓகேங்களா? ஆக்சிஜன் இல்லாத போது ஃபயர் வந்து கட் ஆஃப் ஆயிடும். இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம கட் ஆஃப் பண்றதுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா, ஸ்ப்ரிங்க்லர்ல இருந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம், ஹைட்ரண்ட்ல இருந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்யூஷர்ஸ்ல இருந்து எக்ஸ்டிங்யூஷர், ஃபோம், வாட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம். நெக்ஸ்ட் ஃபோம் சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. அது என்னன்னா ஆக்சிஜனை கட் ஆஃப் பண்றதுக்காக தான், சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள்ஸ் ஆஃப் வுட் இருக்கு, சரிங்களா? அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபயர் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, மற்ற இடத்துல இருக்கிற வுட் எல்லாம் தள்ளி வச்சுட்டாலே அந்த ஃபயர் வந்து கட் ஆஃப் ஆகும். இது ஒரு சிஸ்டம், ஓகேங்களா? இந்த ஆக்சிஜனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா எய்தர் பை வாட்டர் ஆர் ஏர் ஆர் கார்பன் டை ஆக்சைடு, ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் நமக்கு தேவை இருக்கு. ஸோ அந்த சிஸ்டம்ஸ் பேர் தான் ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல சிஸ்டம்ஸ்னே சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபயர் வாட்டர் டேங்க், ஓகேங்களா? வாட்டர் டேங்க், ஃபயர் பம்ப் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஹைட்ரன் சிஸ்டம் இருக்கு, இன்டர்னல் ஹைட்ரன் சிஸ்டம் இருக்கு, போர்ட்டபிள் எக்ஸ்டிங்யூஷர் சிஸ்டம் இருக்கு, ஓகேங்களா? இதை ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்ன சிஸ்டம் எப்படி எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இதே ஃபயர் அலாரம் சிஸ்டம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக் ஹீட் டிடெக்டர்ஸ், மேனுவல் கால் பாயிண்ட்ஸ், ஹூட்டர் சவுண்டர் இருக்கு. இது இல்லாம ஃபயர் அலாரம் பேனலும் செப்பரேட்டா இருக்கும், சரிங்களா? சரி, இப்ப நான் முதல்ல வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம் போறதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? முதல்ல இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஃபயர் அலாரம் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இஸ் த எனி எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, ஓகே ஓகே ஓகே, சரி. இப்ப நம்ம இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ங்கிறது பண்றோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாச்சுரி அப்புறம் மாதிரி கிடையாது, ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல் தான். ஒரு பில்டிங் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல் நீங்க வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒரு டிராயிங் போட்டு அதை சப்மிட் பண்றாங்கன்னா அதை சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் எடுக்கிற மாதிரி இந்த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்க்கு நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அப்ரூவல் எடுத்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல் இஸ் மேண்டட்டரி, ஓகே? ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி அப்ரூவலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு நம்ம கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா என்பிசி தான், நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா, சரிங்களா? சரி, இந்த என்பிசி பத்தி நம்ம அடுத்து பார்த்துடலாம். அடுத்தது இந்த ஸ்டாச்சுட்டரி அப்ரூவலை தாண்டி வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்எம் குளோபல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் பாடி இன்சூரன்ஸ்லாம் சில இன்சூரன்ஸ் இருக்கு, சரிங்களா? அந்த இன்சூரன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்ங்கிறது எதுக்காக பண்றோம், நம்ம ஆக்சுவலா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் ஒரு இது ரெனியூவல் பண்ணி வைப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அந்த ஏஜென்சிட்ட வந்து நம்ம இது பண்ணிக்கிற போறோம், சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கிற போறோம்.
ஸோ அது மாதிரி எஃப்எம் குளோபல் இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அது போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, நான் முதல்ல இந்த ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல்ஸ் இருக்கு இல்லையா, அது முதல்ல இந்த என்பிசில நம்ம எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி, ஆக்சுவலா என்பிசில பார்ட் 4ல, ஓகேங்களா, பார்ட் 4ல ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டின்னு இருக்கும். சரிங்களா? இதை தான் நீங்க பார்க்கணும். இதுல பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இது பேஜ் நம்பர் 296ல இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் இன்ஸ்டலேஷன்ஸ். சரிங்களா? நீங்க ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல் போனாலுமே இதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிற மேல உள்ள கேட்டகரி பார்த்துக்கோங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃபர்ஸ்ட் எய்ட் ஹோஸ் ரீல், வெட்ரைசர், டவுன் கம்மர், யார்ட் ஹைட்ரண்ட். சரிங்களா? ஃபயர் எக்ஸ்டிங்விஷருங்கிறது நத்திங் பட், ஸோ இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜஸ் காட்டணும் தான் இப்படி பண்றேன். சரிங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ஹோஸ் ரீல்னு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஹோஸ் ரீல் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஹைட்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்க்குள்ள தான் அந்த ஹோஸ் ரீல் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வெட்ரைசர் இருக்கு. வெட்ரைசர், டவுன் கம்மர், இது ரெண்டு சிஸ்டமே வந்து நம்ம ஒரு ஸ்கீம் போடுவோம், அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் வெட்ரைசர்னா என்ன, டவுன் கம்மர்னா என்னன்னு சொல்லி புரிய வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் யார்டு ஹைட்ரண்ட். யார்டு ஹைட்ரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் யார்டு ஹைட்ரண்ட். அதாவது நம்ம சைட் இருக்கும், நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் இருக்கும், பில்டிங்கை சுத்தி ஒரு செட்பேக் ஏரியா இருக்கும். அந்த செட்பேக் ஏரியால இருந்து நம்ம ஃபயர் ஃபைட் பண்ணணும், வெளிய இருந்து ஃபயர் ஃபைட் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஹைட்ரண்ட். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் பத்தி நீங்க நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனா ஸோ திஸ் இஸ் த ஸ்ப்ரிங்க்லர். ஓகேங்களா? இதுல என்ன இருக்குன்னா ஒரே ஒரு பல்ப் தான் இருக்கு. சரிங்களா? இந்த பல்ப் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பல்ப் பர்ஸ்ட் ஆயிட்டு வாட்டர் இங்க இருந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த ஸ்ப்ரிங்க்லரோட ஆக்ஷன். ஸோ இது டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் என்னென்ன இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஹலோ பிரதர், ஆக்சுவலா இப்ப அந்த லிங்க் வந்து அகைன் கட் ஆயிடும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பிரகாஷ் ஓகே சார். கேக்குதுங்களா? ஓகேங்களா? ஒருவேளை கட் ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி முதல்ல இருந்து ஜாயின் பண்ணிருங்க. சரிங்களா எல்லாரும்? ஓகே சார். சரி.